வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். எள்ளு லட்டு. இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கறணும். அதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையெடுக்காமல் இதை நல்லா நம்ம வறுத்துக்கறலாம். ஃபஸ்ட்டு அதோட ஸ்கின் தனியாக வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கறணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி அதோட சூடெல்லாம் ஆற வச்சுக்கறணும். இந்த மாதிரி சூடு எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா அதோட தோல்லாம் எடுத்துகிட்டு வேர்க்கடலையை மட்டும் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது எள்ளு வறுத்துக்கரலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள் கிடைக்கலன்னா நீங்கள் வெள்ளை எள் கூட யூஸ் பண்ணலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்காங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்காங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போது இதையும் மாற்றி வச்சுட்டு இதை சூடு ஆற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் எள்ளுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப்புலையும் பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சிக்காங்க. தண்ணி கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்காங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இப்போ நம்ம அரைச்சிக்கரலாம். இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்காங்க. நல்லா அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எள்ளை அரைச்சிக்கரணும். எள்ளு நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி பவுடராக எடுத்துக்காங்க. இந்த மாதிரி நல்லா பேட்சாக நான் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கறணும். ஏன்னா அதுதான் அதில் இருக்கிற தூசியெல்லாம் இதில் வந்துடாததுனால தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் லட்டு அளவுக்கு. ஃபஸ்ட்டு பிடிக்கிறப்போ சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா அது ஃபார்ம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். அவ்வளோதான், நம்மளோட எள்ளு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.